கோவை பேரூர் அருகே உள்ள பெரியகுளத்தில் மீட்கப்பட்ட 7 சிலைகள் குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை பேரூர் பகுதியில் உள்ள பெரியகுளத்தின் அருகே அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் காலை நடைபயிற்சி மேற்கொண்டனர். அப்போது ஓய்வு எடுப்பதற்காக குளத்தின் அருகே நின்றுள்ளனர். பின் குளத்தில் பார்த்தபோது தண்ணீரின் உள்ளே சுவாமி சிலைகள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் உடனடியாக பேரூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த போலீசார் குளத்தில் சிலைகள் கிடப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து போலீசார் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த அதிகாரிகள் குளத்தில் இருந்த விஷ்ணு, துர்கை, மகாலட்சுமி, அம்மன், கிருஷ்ணர், விநாயகர், சரஸ்வதி உள்ளிட்ட கடவுள்களின் உலோக சிலைகளுடன் ஒரு அம்மன் கற்சிலை என 7 சிலைகளை மீட்டு சிலைகளின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொல்லியல் துறையினரின் ஆய்வுக்கு பிறகு குளத்தில் கைப்பற்றப்பட்ட சிலைகள் பழமையான சிலைகளா, எவ்வளவு ஆண்டுகள் பழமையானவை, எந்த கோவிலுக்கு சொந்தமானவை என்பது குறித்த தகவல்கள் தெரிய வரும். சம்பவம் தொடர்பாக பேரூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடத்தலுக்காக சிலைகள் குளத்தில் மறைக்கப்பட்டதா என்ற கோணத்தில் சிலை கடத்தல் தடுப்பிரிவு போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர். சம்பவ இடத்தில் சிலை கடத்தல் தடுப்பிரிவு டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.